வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத். இது சட்டம் அண்ட் வினோத். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் பல குடும்பங்கள்ல நடக்கிற ஒரு சீரியஸான பிரச்சனை பத்தி தான். ஒரு மனைவி தன் கணவன் வேறொரு திருமணமான பெண் கூட கள்ள தொடர்புல, அதாவது இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சும்மா வாய் வார்த்தையா இல்ல, அதுக்கு பலமான ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 2 பேரும் ஒன்னா போறது பதிவாகியிருக்கு. ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கினதுக்கான ஆதாரமும் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த மனைவிக்கு இருக்கிற ஆதங்கம் என்னன்னா, இவ்வளவு ஆதாரம் இருந்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பெருசா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றது? இதுதான் உங்க கேள்வி. இப்போ சட்டப்படி இதுக்கு என்ன தீர்வு? அந்த கணவரை ஜெயில்ல போட முடியுமா? வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு கசப்பான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். 2018க்கு முன்னாடி வரைக்கும் விபச்சாரம், அதாவது அடல்ட்ரி, ஐபிசி 497 ஒரு கிரிமினல் குற்றமா இருந்தது. ஆனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் கள்ள தொடர்பு என்பது ஒரு கிரிமினல் குற்றம் கிடையாது. அதாவது உங்க கணவர் வேறொரு பொண்ணு கூட தொடர்புல இருந்தா அத காரணம் காட்டி அவரை உடனே போலீஸ்ல பிடிச்சு ஜெயில்ல போட முடியாது. அதனால தான் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட யோசிக்கிறாங்க. அப்போ மனைவிக்கு நியாயமே கிடைக்காதா? அந்த சிசிடிவி ஆதாரம் எல்லாம் வேஸ்டா? கண்டிப்பா இல்ல. இங்க தான் நீங்க சட்டத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். கிரிமினல் கேஸ் போட முடியலனாலும் சிவில் மற்றும் டிவிஏ, டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் மூலமா அந்த கணவருக்கு பெரிய ஆப்பு வைக்கலாம். தீர்வு 1, டிவிஏ வழக்கு, மென்டல் குரூவல்டி. கணவர் வேறொரு பெண் கூட தொடர்புல இருப்பது மனைவிக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தரும். இது டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல மென்டல் அபியூஸ், அதாவது மன ரீதியான துன்புறுத்தல் கீழே வரும். நீங்க வச்சிருக்கிற அந்த சிசிடிவி மற்றும் லார்ஜ் பில்ல வச்சு டிவிஏ வழக்குல பலமான நஷ்ட ஈடு கேட்கலாம். தீர்வு 2, விவாகரத்து மற்றும் ஜீவனாம்சம், டிவோர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த கணவர் விவாகரத்து கேட்டாலும் சரி, இல்ல நீங்க கேட்டாலும் சரி, இந்த ஆதாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அடல்ட்ரி என்பது விவாகரத்து வாங்குறதுக்கு ஒரு வலிமையான கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ். முக்கியமா ஜீவனாம்சம் கேட்கும்போது, என் கணவர் தப்பான வழியில போறாரு, அதனால எனக்கு அதிகப்படியான ஜீவனாம்சம் வேணும்னு நீங்க டிமாண்ட் பண்ண முடியும். தீர்வு 3, அந்த மூன்றாவது நபர், தி அதர் வுமன். அந்த கள்ள தொடர்புல இருக்கிற பெண்ணுக்கும் திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பெண்ணோட கணவருக்கும் அந்த பெண் மேல விவாகரத்து வழக்கு தொடரவும் குழந்தைகளை தன்னிடம் கேட்கவும் முழு உரிமை இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நேரத்தை வீணடிக்காம அந்த சிசிடிவி மற்றும் லார்ஜ் ஆதாரங்களை பத்திரமா வச்சுக்கிட்டு நேரா கோர்ட்ல டிவிஏ கேஸ் மற்றும் ஜீவனாம்ச வழக்க ஸ்ட்ராங்கா போடுங்க. கிரிமினல் கேஸ் இல்லைன்னாலும் பொருளாதார ரீதியா அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறது தான் இதுல இருக்கிற ஒரே மற்றும் சிறந்த தீர்வு. ஆனா இப்போ அந்த கணவர், நான் கோர்ட்டுக்கே வந்தாலும் உனக்கு ஜீவனாம்சம் தர முடியாது, என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சவால் விடுறாரு. அப்படி ஒரு கணவர் சொல்ல முடியுமா? சட்டம் அதை அனுமதிக்குமா? இத பத்தி தான் அடுத்த வீடியோல பார்ட் 2ல இன்னும் தெளிவா சட்ட பிரிவுகளோட பார்க்க போறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல சட்ட சந்தேகங்களுக்கு நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.